ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 21. தஸ்மாத் பத்ரே ஸ்வதனயான் மயா வியாபாதி தான் அப்பி மா அனுசோச்ச யதக சர்வ ஸ்வக்ருதம் விந்ததே அவச்சக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஸ்மாத் எனவே, பத்ரே எனது அன்பு தங்கையே, உனக்கு மங்களம். ஸ்வதனயான் உன் சொந்த மகன்களுக்கு, மயா என்னால், வியபாதித்தான் துரதிருஷ்டவசமாக கொல்லப்பட்டனர். அப்பி என்றாலும், மா சோச்ச கவலைப்பட வேண்டாம். எத ஏனெனில், சர்வ அனைவரும், ஸ்வகிருதம் ஒருவரது சொந்த கர்ம பலன்கள், விந்ததே துன்புறுகிறான் அல்லது இன்புறுகிறான், அவச்ச கடவுளின் கட்டுப்பாட்டின் கீழ். டிரான்ஸ்லேஷன். எனது அன்புள்ள தங்கையே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கடவுளின் கட்டுப்பாட்டின் கீழ் அனைவரும் தங்களது சொந்த செயல்களின் நல்ல தீய பலன்களை அனுபவிக்கின்றனர். எனவே துரதிருஷ்டவசமாக உங்களுடைய மகன்கள் எங்களால் கொல்லப்பட்டனர் என்றாலும் தயவு செய்து அவர்களுக்காக நீ வருந்த வேண்டாம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிரம்ம சம்ஹிதை 5.54 பின்வருமாறு கூறுகிறது. யஸ்த்வயிந்திர கோபம் அதவேந்திரம் அஹோஸ்வகர்ம பந்தானுரூப ஃபலபாஜனமாதனோதி கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜாம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்திரகோபம் எனப்படும் சிறு பூச்சி முதல் கொண்டு ஸ்வர்கலோகங்களின் அரசனான இந்திரன் வரையுள்ள அனைவரும் தங்களது கர்ம பலன்களை அனுபவிக்க கடமைப்பட்டுள்ளனர். சில புற காரணங்களால் ஒருவன் துன்புறுவதையோ அல்லது இன்புறுவதையோ நாம் காண்கிறோம். ஆனால் அவனது சொந்த செயல்களே இதற்கு உண்மையான காரணம். ஒருவன் மற்றொருவனை கொல்லும் போது கூட கொல்லப்பட்டவன் தன் சொந்த கர்ம பலன்களை அனுபவித்தான் என்றும், அவனை கொன்றவன் ஜட இயற்கையின் பிரதிநிதியாக செயல்பட்டான் என்றும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறாக விஷயத்தை நன்கு பகுத்தறிவதன் மூலம் கம்சன் தேவகியின் மன்னிப்பை வேண்டினான். தேவகி புத்திரர்களின் மரணத்திற்கு அவன் காரணமல்ல, மாறாக அது அவர்களுடைய சொந்த விதிப்பயனாகும். இக்காரணங்களினால் தேவகி தன் துயரத்தை விட்டு கம்சனின் கடந்த கால செயல்களை மறந்து அவனை மன்னித்துவிட வேண்டும். கம்சன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் செய்ததெல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டின் கீழ் நிகழ்ந்தவையே. தேவகி புத்திரர்களுடைய மரணத்திற்கு உடனடியான காரணமாக கம்சன் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு தூரத்து காரணமாக இருந்தது அவர்களது கடந்த கால வினைப்பயன்கள் என்பதே உண்மை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.